Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. Welcome back to our show Get Inspired with Sithi Hawwa. இது நம்ம ஷோவோட 6th எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம கூட பேச போற கெஸ்ட் யாருன்னு தெரியுமா? கண்டிப்பா நீங்க எல்லாருமே ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. நாம இன்னைக்கு பேச போற கெஸ்டோட நேம் கதீஜா. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், பேச்சுலர் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட்லி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அஸ் அ சைக்காலஜிஸ்டா அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஹல்ம் அப்படின்ட்டு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின டீட்டெயிலான இன்ட்ரோடக்ஷனை அவங்க கிட்டயே கேட்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் கதீஜா. வலைக்கும் அஸ்ஸலாம் சித்தி ஹவா. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய ஷோக்கு உங்களுடைய டைம் ஒதுக்கி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. So first, I should really appreciate you all for the initiative. இந்த மாதிரி நம்ம ஊர்லன்னு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கே வந்து காயல் கிளப் ஹவுஸுக்கு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் இதை வந்து இது மூலமா நீங்க நிறைய பேரை வெளியே கொண்டு வரீங்க. நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பர்சனாலிட்டிஸ், நம்ம ஊர்ல இருக்க நிறைய பேரை வந்து நீங்க வந்து உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்றியோ. ஸோ தட் இஸ் ஆல்சோ another amazing thing. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ டுடே. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்களே வந்து சொல்லிட்டீங்க, கொஞ்சம் என்னோட பேக்ரவுண்ட் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்க. ஸோ ஐவ் கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி. சென்னையில தான் வந்து எஸ்ஐடி காலேஜ்ல முடிச்சேன். முடிச்சதுக்கு அப்புறமா ஐ டிட் அ பஞ்ச் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆல்சோ. ஸோ காலேஜ் முடிச்ச உடனே நம்ம வந்து நினைப்போம் இந்த மாதிரி, ஓகே காலேஜ் முடிச்ச உடனே லெட்ஸ் கெட் டு ஒர்க் அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் சீம்ஸ். நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அண்ட் ரைட் நவ் ஐ எம் ஒர்க்கிங் as a counseling psychologist and as a subject matter expert. So yeah, and this is pretty much about me. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உங்களை பத்தி சொன்னதுக்கு. அண்ட் எங்களுடைய ஷோக்கு வந்ததுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எங்களை பத்தி பேசினதுக்கும் இன்ஷா அல்லாஹ் இது வந்து கண்டினியூ ஆகணும். நிறைய பேர் இந்த ஷோல பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட. ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுடைய பேஜ் ஹல்ம் அப்படிங்கிற ஒரு பேஜ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். மாஷா அல்லாஹ் நிறைய நீங்க அதுல ஷேர் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்க பேஜுக்குள்ள அந்த டீடைல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நேம் ஹெல்ம் அப்படின்னா என்ன மீனிங், அதுக்கு என்ன கனெக்ஷன், எதனால அந்த பேர் வச்சீங்க உங்க பேஜ்க்கு? ஓகே, ஸோ ஆக்சுவலி ஹுல்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரபிக் வேர்ட். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தா ட்ரீம். ஸோ நீங்க யோசிக்கலாம் எதுக்கு ட்ரீம் அப்படின்னு ஒரு மீனிங் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ இது நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, என்னோட சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஷீஸ் கால் நீஹா. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி as we all know, there is a lot of myths and stigma around mental health. So mental health அப்படின்னு சொன்னாலே அதை பற்றின நிறைய ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம முக்கால்வாசி பேர் பார்க்குறோம். மென்டல் ஹெல்த் இஸ் அ வெரி நியூ டாபிக் ஃபார் அ லாட் ஆஃப் அஸ். ஸோ அப்படி இருக்கும்போது மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ நாங்க என்ன யோசிச்சோன்னா, அது வந்துட்டு இட் ஷுடன்ட் பி ஜஸ்ட் ஆக்சசபிள் ஃபார் others, it should also be accessible for our own community. நம்ம முஸ்லிம்ஸ்க்கும் அது accessible இருக்கணும். So we are basically dreaming of a community that would include mental health as a part of everyday life. So it's our dream, basically எங்க கனவு. மென்டல் ஹெல்த் வந்து நம்ம லைஃப்ல வந்து எல்லாரோட லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது எங்க கனவு. ஸோ தட் இஸ் வை நாங்கள் ஹுல்ம் அப்படின்னு எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு பேர் வச்சோம். மாஷா அல்லாஹ். ட்ரீம் அப்படிங்கிறது கண்டிப்பா யூனிக்கான நேம். அண்ட் உங்களுடைய பார்ட்னர் நிஹாவை நான் இங்க வந்து வரவேற்கிறேன்.
வெல்கம் நிஹா. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பர்சனலா யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட் டூ. ஸோ நீங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ இந்த பேஜோடைய மெயினான நோக்கம் அப்படின்னா நீங்க சொன்னது, நம்மளுடைய சொசைட்டி, நம்மளுடைய கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த்ல கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அது ஒரு ட்ரீமா இருக்கக்கூடாது. கண்டிப்பா அது நிகழா நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஏன்னா மென்டல் ஹெல்த் பத்தி ரொம்ப கம்மியா தான் இப்போ எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்குது. இன்னும் நல்லா ஓப்பனா வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய போஸ்ட் எல்லாமே நான் பார்த்தேன் இன்ஸ்டால. ஸோ இட் ரிலேட்டட் டு குர்ஆன் அப்படின்னு சொல்லலாம், இஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். எப்படி உங்களுடைய நீங்க மென்டல் ஹெல்த்தையும் அண்ட் இஸ்லாம் பேசிக்ல எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க நீங்க? ஸோ ஆக்சுவலி ஒரு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற விஷயம் நம்மளை சுத்தி இப்போ காயல்பட்டினம் கம்யூனிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பேசுறது கம்மி தான். இட்ஸ் வெரி வெரி லெஸ். ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் தான் மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறாங்க. பட் நான் என்ன யோசிச்சேன்னா if there's one language that people from Kayalpatnam resonate with, it is religion. மார்க்கத்துக்கு மூலமா நம்ம என்ன விஷயத்த சொன்னாலும் எடுத்துப்பாங்க. ஓகே, அதான் நம்ம ஊரு வழக்கப்படி நம்ம ஊரு மக்களோட நேச்சர் அதுதான். ஒரு பயான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடனே அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். பட் அதே இது வேற ஒரு விஷயம் சொன்னா they'll not be as big of a crowd, which is a good thing. ஒரு ரிலிஜன் போகும்போது அது ஒரு நல்ல விஷயம் தான். So we thought இதையே இதுக்கு நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. Why shouldn't we use this to our advantage அப்படின்னு யோசிச்சோம். And like I was very surprised. ஏன்னா இஸ்லாம்லயும் குரான்லயும் இவ்வளோ விஷயம் மென்டல் ஹெல்த் பத்தி இருக்குதான்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஹுல்ம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணோம். ஒவ்வொரு போஸ்ட் பண்ணும்போதும் we do a lot of research. We take a lot of content from various scholar articles and stuff like that. So அதுல பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது இவ்வளவு விஷயம் நம்ம ரிலிஜன்லயே இருக்குதே, நம்ம இவ்வளவு நாள் நம்ம அது தெரியாம இருந்திருக்கிறோமே. ஸோ ஒவ்வொரு மன நோய்க்கும் there is a cure. But there's a cure in Islam. Like அல்லாஹ் நிறைய டிப்ரெஷனுக்கு, ஆங்ஸைட்டிக்கு, ஸ்ட்ரெஸ்க்கு, இந்த மாதிரி பல டே டு டே மென்டல் இஷ்யூஸ்க்கு குரான்ல there is an answer. And Prophet sallallahu alaihi wasallam has been doing that throughout his life. வாழ்நாள் முழுக்க அதை அவங்க செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. It's just that நம்ம அதை அந்த ஆங்கிள் இருந்து நம்ம அதை பார்க்கல. ஸோ பட் த ஏர்லி பீப்புள் அந்த ஏர்லியஸ்ட் பீப்புள் நபியோட டைமுக்கு அப்புறமா, சஹாபாஸ்க்கு அப்புறமா வந்த பீப்புள் they have acknowledged it. And Muslims, they have the huge history for psychology. Psychology அப்படிங்கிற ஃபீல்டை முஸ்லிம்ஸ் தான் ஏர்லியில ரொம்ப ஏர்லியஸ்ட் டைம்ஸ்ல அக்னாலேஜ் பண்ணி they started it, and they did so many works in the field of psychology. So அதனாலதான் நாங்க இது we have to bring this back. அந்த ஒரு ஏர்லியா நம்ம முஸ்லிம்ஸ் ஏர்லியா பண்ண விஷயங்கள் மறந்துடக்கூடாது. It should not just become history. We have to bring it back today, and we have to make it work. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு. ஸோ we are just beginners. I know எங்களுக்குமே இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. So this is the basic idea behind it. கரெக்டா சொன்னீங்க. குர்ஆன்ல எந்த ஒரு நோய்க்குமே கியூர் இல்ல அப்படின்ட்டு இல்ல. எல்லா நோய்க்குமே கியூர் இருக்கு அப்படிங்கிறது குர்ஆன்லயே இருக்குது. ஸோ நீங்க நம்ம ஊர் ஆளுங்களை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மென்டல் ஹெல்த் அப்படிங்கறத விட ஒரு பயான் அப்படிங்கும் போது அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இஸ்லாம் வைஸா, அதாவது மார்க்க வைஸா நம்ம ஊர்ல நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ மாஷா அல்லாஹ், நீங்க ரெண்டையுமே கரெக்டான ஒரு கோரிலேஷன்ல கொண்டு போறீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கொண்டு போகணும். நம்மளுடைய ஆளுங்க இது முன்னாடி நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஃபீல்டுல நிறைய அச்சீவ் பண்ணணும். நல்ல ஒரு கரெக்டான ஆப்டான ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. You are way too long to go. Jazakallah khair. Jazakallah khair, that's so sweet of you. Alhamdulillah. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம ஊர்ல மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற பேச்சே எடுக்க மாட்டிருக்கிறோம். ரொம்ப கம்மியா தான் எடுக்கிறோம்னு கூட சொல்லலாம். முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா எது ரொம்ப முக்கியம்? நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க? ஆக்சுவலி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற விஷயம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு இது அது நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ வெரி ப்ராட் ஃபீல்ட்.
ஓகே. ஸோ அது வந்து நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணி இருக்குது. நம்ம பிறந்ததுல இருந்து அது மென்டல் ஹெல்த்ங்கிறது நம்ம அடல்ட்ஸ்க்கு தான் பெரியவங்களுக்கு தான் கிடையாது. நம்ம பிறந்ததுல இருந்தே அது ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். நம்மளோட ஜீன்ஸ், நம்மளோட வளர்ற என்வாயன்மெண்ட், நம்ம சேர்ற ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுத்தி இருக்க ஃபேமிலி, நம்ம கம்யூனிட்டி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெவல்ல வந்து மென்டல் ஹெல்த் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இதை ஒவ்வொரு லெவல்லையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெவலும் நம்மள எப்படி இருக்குது, நம்ம 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 சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஒரு விதமா ஷேப் பண்ணுவாங்க, நம்மளோட ஃபேமிலி நம்மள ஒரு விதமா ஷேப் பண்ணுவாங்க. நமக்குன்னே வி வில் ஹாவ் அவர் ஓன் பர்சனாலிட்டி அண்ட் ஓன் கேரக்டர்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். ஸோ நமக்குன்னே ஒரு பர்சனாலிட்டி ட்ரேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் கம் டுகெதர். அதுதான் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை ஃபார்ம் பண்ணுது. ஸோ லைக் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்க நம்ம வந்து மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற விஷயம் இட் ஷுட் ஸ்டார்ட் அட் ஹோம் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். ஸோ இது வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது பார்த்தா பல பல பேருக்கு வந்து அது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அது வந்து தொடர்ந்துட்டே வருது. Because those issues are not addressed by people. So what they do, they just pass it on to their future generations also. So அவங்களுக்கு வர பிரச்சனை அவங்களோட முடியாம ஃபியூச்சர்ல அவங்க பசங்களுக்கு, அந்த பிள்ளைல பசங்களுக்கு, அவங்க பசங்களுக்கு it just keeps going down. So mental health வந்து ஃபேமிலில ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் should give a lot of importance. அந்த பேரண்டிங் இந்த மாதிரி பல விஷயம் இன்னைக்கு வருது. So I think these are all the places where we have to focus on. Family environment, school environment, and at a community level, இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் நம்ம மென்டல் ஹெல்த் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கரெக்டா மென்டல் ஹெல்த்தை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கோமா? ஏன்னா பிகாஸ் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற வார்த்தையை பேசுறதுக்கே யோசிக்கிறாங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அதை வெளிக்கொண்டு வர வந்து ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம எல்லாருமே கண்டிப்பா நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க சொன்னீங்க ஒரு ஜெனரேஷன்ல வர்ற ப்ராப்ளத்தை அங்கேயே கட் பண்ணி ஸ்டாப் பண்றதை விட்டுட்டு ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா அவங்க பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வார்த்தையை நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் வந்து வெளியில வரவே பயப்படுறாங்க, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேசவே பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்க ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, இல்லாட்டி ஒரு தலைவலி வருது, இல்லாட்டி வயிறு வலியோ எதுவோ இருந்ததுன்னா we will try to seek sympathy. இப்போ வந்து ஒருத்தவங்களோட பிள்ளைக்கு வந்து காய்ச்சல்னா வந்து உடனே அவங்க வந்து சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பேசுவாங்க. என் பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குதுமா, என்ன செய்யறதுன்னு தெரியல, பாவம் வாடி போயிருக்கிறா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பட் அதே இது if the same thing, if the child has mental issues, மனநலம் சரியில்லை அப்படின்னா அதை பத்தி பேசுறதே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே 4 முக்குக்குள்ள அப்படியே குசுன்னு பேசுவாங்க. they do not open it, they do not talk about it. ஏன்னா அதை அசிங்கமா பாக்குறாங்க. மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த வந்து அசிங்கமா பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நரம் தளர்ச்சி, சோ உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் இருக்கட்டுமே, யூ கேன் வாட் எவர், தெர் ஆர் சோ மெனி மென்டல் டிசார்டர்ஸ், மனநலம் நோய், பல நோய்கள் இருக்குது. ஆனா there's just one term நம்ம ஊர்ல யூஸ் பண்றது, ஒரே ஒரு வார்த்தை தான், நரம் தளர்ச்சி. இந்த பிள்ளைக்கு நரம் தளர்ச்சி, உங்களுக்கு நரம் தளர்ச்சி. இந்த மாதிரி எவ்வளவோ பேரோட லைஃப் வந்து நாசமா போயிருக்குது. they have lost their lives, they have not been married, they have not been educated, they don't have their own families, they are not having their own professions, all because there is so much stigma. அவ்வளோ prejudice. அதை பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க. I have seen people, நேரா நான் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன், பல ஃபேமிலிஸ் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால, அது என்னன்னு தெரியாதனால, அதை தெரிஞ்சு அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி மத்தவங்க கிட்ட பேசினா they don't respect it, they don't accept, they don't understand what these people are going through. இவங்க சொன்னா அவங்க பின்னாடி போய் பேசுறது. So there is so much involved. As a whole community level, the awareness about mental health is very less. ரொம்ப 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 கம்மி. இன்னுமே அதை பத்தி பெருசா வந்து யாருமே வந்து ஓப்பனா பேசுறது இல்ல. அண்ட் எவ்வளவு பெரிய உடல் நல பிரச்சனையா இருந்தாலும் சரி, it can be a big physical illness, they're willing to talk about it, but if it's a mental illness, nobody is ready to open up.
ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. நம்ம ஊர் ஆக்சுவலி நம்ம ஊர்ல வந்துட்டுன்னு கிடையாது. இட் இஸ் தேர் இன் பிரிட்டி மச் ஆல் தி பிளேசஸ். உலகம் முழுக்க அது இருக்குது. பட் சில இடங்கள்ல தே ஆர் அக்னாலஜிங் இன் மெனி கண்ட்ரீஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் ரொம்ப அக்னாலேஜ் பண்றாங்க. தே கிவிங் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். பட் நம்ம ஊர் கம்யூனிட்டில அது ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து பிஃபோர் மேரேஜ் இந்த வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த வார்த்தை வந்து வந்திருக்காது, நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ற எந்த ஒரு இஷ்யூஸ்க்குமே வந்து அவங்க அழுதாலோ இல்ல வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆனாலோ அந்த இடத்துல ரொம்ப இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து அவங்கள வந்து கண்டிப்பா என்கரேஜ் பண்றதே இல்லை, ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே போயிருது. அண்ட் டு த எக்ஸ்டென்ட் எப்படி அப்படின்னா அந்த ஃபேமிலியே வந்து ஜீரோ ஆகுற அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. கண்டிப்பா இது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். உங்க மாதிரி ஆளுங்க, உங்கள மாதிரி சைக்காலஜிஸ்ட் இதை நீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து கொண்டு போய் சொல்லணும். இது அவங்க வந்து நம்ம வித் லவ் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கியூர் பண்ணலாம். ஸோ வித் அட்வைஸ் நம்ம அவங்கள வந்து திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. பிகாஸ் இட்ஸ் அ சேட் ட்ரூத், இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது நம்ம ஊர்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் as you mentioned earlier, like after marriage, ஸோ கல்யாணம் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் a huge transitional period for both the guy and the girl. ரெண்டு பேருக்குமே அது ஒரு பெரிய transitional period தான். ஸோ அந்த டைம்ல if we look at women, ஸோ ஒரு ஒரு பெண் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா she will go through a lot of issues. Okay, one is obviously ஃபேமிலியோட அடாப்ட் பண்றது, ஹஸ்பண்டோட அடாப்ட் பண்றது, this new lifestyle-ஓட அடாப்ட் பண்றது, everything is there. And as she gives birth, அவங்க பிள்ளைன்னு பெக்கும்போது around so many people, so many women go through postpartum depression. So இந்த postpartum depression அப்படிங்கிறது is a prevalent disorder. இது பல பல பெண்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. பட் nobody knows. அது அவங்க ஃபேமிலில சொன்னாலும் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல. They just think this is how it's supposed to be. You are supposed to go through a period of depression after you give birth. It's not how it's supposed to be. அது நார்மலான விஷயம் இல்ல. அது ஒரு மனநோய். So அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அதை வந்து we should try to see what we can do about it. அது ஏன் பண்றது இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிள்ளை சொல்லுவா, எனக்கு இந்த மாதிரி மனசு சரியில்லை, எனக்கு வந்து ஐம் நாட் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு, எனக்கு பிள்ளைய பாத்துக்க முடியல, எனக்கு வந்து ஏதோ செய்யுது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் நீ பெருசுப்படுத்த கூடாது, இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்க தேவையில்லை. சோ அந்த விஷயம் வந்து நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு புரியணும். நம்ம பேரண்ட்ஸ் நிறைய சோஷியல் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஈவன் வித் சோஷியல் சப்போர்ட் அவங்க வந்து தெரப்பி போலனா கூட லாட் ஆஃப் பீப்புள் கேன் ஃபைண்ட் ஹெல்ப் இன் சோஷியல் சப்போர்ட். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சோஷியல் சப்போர்ட் இருக்க நிறைய பேருக்கு மென்டல் இல்னஸஸ் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங் ஐ வாண்டட் டு ஆட். சூப்பர். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி பேசுனீங்க, ரைட்? நம்ம வந்து அதாவது ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் மெட்டர்னிட்டி கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸுமே அந்த ஒரு பீரியடை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் அக்னாலேஜ் பண்ணாமே கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. எதனால இப்படி இருக்குது? பேரண்ட்ஸ் ஓகே இது இப்படிதான் இருக்கும், சரியா போயிடும், இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எடுத்துக்கும் போது ஷீ ஃபெல் அபார்ட். ஒரு வந்து புரோக்கன் பீசஸா மாறிதான் திரும்ப வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பா எல்லாத்தோடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கதான் செய்யும். மெட்டர்னிட்டி மட்டுமே கிடையாது, நார்மலா பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து பேரண்ட்ஸ் கூட இருப்போம், ரைட்? நம்ம ஊர்ல வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலா நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம அம்மா அந்த மாதிரி பாத்துக்க தான் செய்வாங்க. நம்மளுக்கு உடம்பு முடியலைன்னா தே ஆர் வில்லிங் டு பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பட் சம்வாட் நம்மளுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், சில நேரங்கள்ல வந்து அப்படியே டோட்டலா வேனிஷ், டோட்டலா வந்து டு த ஜீரோ மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிருவோம். அந்த இடத்துல நம்மளை யாருமே அங்க சப்போர்ட் பண்றதோ இல்ல புரிஞ்சுக்கிறதோ கிடையாது. ஒன்லி பிசிக்கல் இல்னஸ் மட்டும் தான் இல்னஸ், மென்டல் இல்னஸ் வந்து இல்னஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவை அப்படின்னு நினைக்கிறேன். மெயினா வந்து ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் சப்போர்ட். ஸோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். இந்த மாதிரி வந்து பிசிக்கல் ஹெல்த் தான் வந்து பாக்குறாங்க, மென்டல் ஹெல்த் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த்னா வந்து நம்ம வாயால சொல்லலாம், எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வந்து ஏதோ செய்யுது, எனக்கு இங்க குத்துது, எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது வந்து
ஒரு பிசிக்கல் இல்னஸ் அப்படிங்கும்போது யூ கேன் see the symptoms also. இப்போ ஒருத்தவங்க கண்ணில் அடிச்சிருச்சு வீங்கி இருக்குதுன்னா யூ கேன் see the வீக்கம் நம்ம கண்ணில் தெரியும். ஸோ அது வந்து யூ கேன் see it physically. பட் மென்டல் இஷ்யூஸ்ங்கிறது யாராலையும் கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுங்கிறதுக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. we can't deny its existence because we can't see it. ஓகே, அது எப்படி காத்தை வந்து இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ இட் வெரி மச் எக்ஸிஸ்ட். ஸோ அந்த அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லாதனாலதான் வந்து பீப்புள் அதை இது வந்துட்டு சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஜஸ்ட் as you asked, ஃபேமிலியோட சப்போர்ட், அதாவது ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து நம்ம வந்து எவ்வளவு எம்பசைஸ் பண்ணாலும் அது பத்தாது. பிகாஸ் நமக்கு வந்து நம்ம உலகத்தை வந்து the first we experience the world through our family. நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா our world is family. நம்ம அம்மா பாப்பா நம்ம சுத்தி இருக்க சொந்தக்காரங்க இவங்கதான் நமக்கு family. So these people are extremely important in our mental health because நம்ம வந்து at the end of the day எவ்வளவுதான் friends இருந்தாலும் எவ்வளவுதான் வந்துட்டு we have colleagues and other people, we still come back to our family. நம்ம குடும்பத்துக்கிட்ட தான் திரும்ப வருவோம். So அவங்க கிட்ட நமக்கு அந்த சப்போர்ட் இல்லைன்னா you find help nowhere. ஒருத்தவங்களுக்கு அந்த ஹெல்ப் எங்கேயுமே இல்லைங்கும் போது அவங்க என்ன போவாங்க, நொறுங்கி போயிடுவாங்க. they don't know where to go. யார்கிட்ட பேசுறது, என்ன பண்றது, யார்கிட்ட பேசினா என்னோட பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ தட் இஸ் வேர் த ரோல் ஆஃப் ஃபேமிலி பிளேஸ். ஒரு தங்கச்சி இருந்தாலோ, ஒரு அக்கா இருந்தாங்களோ, இல்லாட்டி பேரண்ட்ஸோ, இல்ல காக்காவோ தம்பியோ, somebody is there to just give them a shoulder. நான் இருக்கேன், நீ என்கிட்ட பேசு, you can talk to me, you can share your feelings with me. ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசினா கூட that will help them, that calm their mind. Okay, நம்ம பேசுறதுக்காவது ஒரு ஸ்பேஸ் இருக்குது. At least I have a space to just vent out my feelings and be open and be honest with myself. ஸோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வரும். ஸோ அங்கதான் வந்து சோஷியல் சப்போர்ட் வந்து பிளே ஆகுது. நாங்க வந்து when we were studying, like நாங்க வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கும் போது one of the intervention like one of the preventive measures, mental health issues வராம தடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து சோஷியல் சப்போர்ட் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோம். பிகாஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது. So that's the role of social support. So together with the family, நம்ம கண்டிப்பா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த கருத்து எல்லாத்துக்குமே போய் சேரணும். லெட்ஸ் ஹோப் ஃபார் அ பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட உங்களுடைய பார்ட்னர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, நிஹா. அவங்க வந்து அவங்களுடைய பேச்சுலர்ஸ் அண்ட் வலைக்கம் அஸ்ஸலாம். வெல்கம் டு அவர் ஷோ, நிஹா. I'm so sorry for the delay. I had some issues figuring out the platform. I would like to first apologize. Having you is my pleasure. So நம்ம கம்யூனிட்டி பத்தி வந்து நம்ம கதீஜா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டோம். காமனா நாம நிஹா கிட்ட நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். So tell me, Niha, what are the causes for mental health problems? Exactly what are the causes? Yeah, okay. So there is no exact cause for mental health problems as such. So it can be anything. It can be a childhood trauma. It can be biological causes also. It can be caused because of social isolation or long periods of loneliness, not having friends, discrimination, racism, and abuse that you face at home or in school. So there are many causes for having a poor mental health. There is not one particular cause as such. Yeah, what you said is true. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே அந்த ட்ராமா அவங்க ஃபேஸ் பண்ற அந்த எல்லா ஒரு விஷயங்கள்ல இருந்துமே தான் மென்டல் ஹெல்த் பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் வி ஹாவ் டு டூ டு பில்ட் அ ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த், or what we have to teach how to deal with those traumas? So if we look at the definition of mental health itself, it is a state of well-being where we realize our own abilities and we realize our strengths and weaknesses and work on them. So from a student perspective, I would definitely recommend that there should be counselors in schools and psychologists in schools where they help the students build on certain life skills. Like for example, how if you see a shy student
and she's not speaking in class, she's not able to interact with her peers, she's having a lot of difficulties socially interacting with others. So we can help them build their confidence. We can figure out what is that they are finding trouble with, and we can help them build their confidence, their self-esteem. So these are certain skills that we are not taught in school, and we are not taught at home also. So these skills, these life skills, are very important: to be aware of yourself, to know your strengths, to have more confidence, to have more self-esteem, how to speak. So all these life skills will certainly help the students develop a more good perspective about themselves, and it will help them keep their mental health afloat. Yeah, sure. What you said is correct. Apart from school, as a parent, what we have to teach our girls, because nowadays teenage girls are facing more problems in school only. They are getting molested, they are getting abused, and they took a decision like suicide. So we parents don't even have an idea what our girls are going through. So as a parent, what we have to teach our girls to what எப்படி வந்து இத ஹேண்டில் பண்றது, how to handle this. Okay, so as parents, we start okay, as parents, they start becoming the authoritative figure. I think that becomes a little difficult for children to come and say anything to them. So I think as parents, we can bring ourselves down a little bit to their position, understand what they are going through in school, how school must be for this generation, what might they must be going through. So I would suggest parents to do a little more research on the new generation. What are the trending problems these teenagers are going through? Once they do their research, they can definitely talk to them. Like you mentioned, there are a lot of the teenage girls are going through molestation and abuse. So having the talk about what your private parts are for, and who is allowed to touch your private parts, or who is allowed to um, just how are you supposed to keep yourself in a modest way. All these conversations can start from a very early age, around 7 or 8 plus. Parents can start talking about all these issues to their children. They can say, see, there are bad people out there, there are good people out there, and your private parts are for yourself, and don't let anybody touch it. And if they do, if you find yourself in this kind of a situation, come tell me. Because I know of a lot of girls who have been molested, and they don't tell their parents about this because they are scared that they will be blamed for it. Because I hear a lot of parents say, don't go out and do this, don't go out with your friends. If you do this, this will happen. If you go out if you go out with your friends, if alone, something might happen to you. Instead of saying that, teach them that you need to protect yourself. Teach them how to be modest, and talk to them about it. So we should get a good rapport with our children from beginning Yes, to, right? yes. குட் டச் அண்ட் பேட் டச் பத்தி கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அண்ட் டு த வெரி ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே வந்து வி ஹாவ் டு டீச் வாட் இஸ் அ குட் டச் அண்ட் வாட் இஸ் அ பேட் டச். எப்பவுமே வந்து நம்ம பிள்ளைங்களோட இருக்க மாட்டோம். நீங்க சொன்னது கரெக்ட். நம்ம வந்து எப்பவுமே பிள்ளைங்களோட இருக்க மாட்டோம். அதனால அவங்கள வந்து அவங்க எதை ஃபேஸ் பண்றாங்க, வாட் தே ஆர் ஃபேசிங் இஸ் ரைட் ஆர் ராங், கண்டிப்பா வந்து அந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு வந்து நம்ம பில்ட் பண்ணணும், கொண்டு வரணும். இது தப்புனா தப்பு, தே ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ராங் அண்ட் தே ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ரைட் டூ. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒரு வளர்ப்பு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு ஃபேஸ் அலோன்.
எல்லா டைமுமே பேரண்ட்ஸ் கூட இருக்க முடியாது. அண்ட் நாம வந்து பிள்ளைங்களை blame பண்ணவும் முடியாது. They are scared to tell what was going on. பிகாஸ் அவங்க நினைக்கிறாங்க நாம அவங்கள blame பண்ணிருவோம் அப்படின்ட்டு. நாம அப்படி கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அஷூரன்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். பிகாஸ் போக போக உள்ள ஜெனரேஷன்ஸ் வாட் மைட் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு கல்வியை, நல்ல ஒரு குட் டச் பேட் டச் அப்படிங்கறது பத்தியும் சரி, செக்ஸ் எஜுகேஷன்ஸ் பத்தியும் சரி, கண்டிப்பா சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வளர்க்குற கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ ஜஸாக்குல்லா ஹைர், கரெக்டா சொன்னீங்க நிஹா. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். நாம வந்து இப்போ மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம மென்டல் அபியூஸ் பத்தியும் பேசணும். வாட் ஆர் மோர் who are more prone to mental health issues? Is it girls or boys? If is it girl, is it a teenage girl or a middle age or a old age girl? ஸோ அந்த மாதிரி யார் வந்து ரொம்ப வந்து more prone to mental health issues அப்படின்னு சொல்லலாம்? Okay, so I don't think there like a certain set of people are prone to mental health. Everybody can be affected by mental health. Everybody has mental health. So there is good mental health and there is poor mental health. So everybody has mental health. Your mental health becomes poor when you don't realize or don't have healthy coping strategies, when you are unable to cope with normal stresses of life, when you are unable to be productive. So this happens when you have poor mental health. To answer your question of who is more prone to mental health, is people who have dysfunctional or very poor coping strategies. Like for example, we can take depression itself as an example, very common example. You're having a very sad state for a long period of time. Okay, now I'm talking about a normal person who is very less aware of themselves. So they will say to whoever, their friends or their family members, that I'm feeling sad. Okay, so when you tell the other person you're feeling sad, so they will try to help you. They will say, do this will help you more, maybe pray more, read the Quran more, this will definitely help you. Yes, agree. Okay, and the person tries also, but then they're still feeling these emotions and they don't know why they are feeling it. Okay, so the core of all of this would be speaking to them and asking them why you're feeling all of this. What is the reason behind your sadness? Is there a reason? Can you please think about it and tell me? So when that happens, it is easier to continue with the process of treatment or treatment with the person. So there is no one particular set that is prone to mental health. Everyone at some point in their life will be affected. And I think, Katheeja, can you add a few more points to this? Yeah, I think you have pretty much covered everything here. So yeah, like Neha சொன்ன மாதிரி like இவங்க தான் அவங்க தான் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இஷ்யூஸ், ஒவ்வொரு விதமான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஃபேமிலி சைட் வேர் the parents are abusive, or the child is from a dysfunctional family background, like parents க்கு நடுவுல சண்டை வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது it will easily naturally affect the child. Or if the child goes through bullying at school or in other places, a child is more likely to fall into mental health issues. அந்த மாதிரி இருக்கணும். Adolescent பார்த்துட்டீங்கன்னா self esteem, they are growing physically and psychologically. There is a lot of change in their body and their mind. So அப்படி இருக்கும்போது who am I, what is my role here, and how do I look, how am I, my personality எப்படி இருக்குது, and many things like that. So adolescents அந்த மாதிரி issues face பண்ணுவாங்க. Adults ன்னு பார்த்துட்டீங்கன்னா they have other issues like financial issues and அதெல்லாம் family issues எல்லாம் வரும்போது it automatically affects them mentally. Like okay,
எனக்கு ஏதோ சரியில்லை, லைக் யூனோ தீஸ் ஆர் லைக் ரியல் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் இயற்கையா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். And it easily gets to some people, like some people get like pulled on by all of these issues in their life. So அது மாதிரி அந்த டைம்ல அடல்ட் பீரியட்ல வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும். And on the other side, வயசானவங்க, older people அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா loneliness. They have been in their prime for a really long time. Like adulthood is a pretty long time. So அதுக்கப்புறமா வந்துட்டு they are put in a place where nobody listens to them. யாரும் வந்து இனிமே அவங்க பேச்சை கேட்கறது இல்ல, டிசிஷன்ஸ் மதிக்கிறது இல்ல. They just put aside to the corner of the room. வீட்டோட முக்குல போட்டுருவாங்க ஒரு பெட்ல. And then some people are bedridden and some people are just they're just there. Okay, so அப்ப அந்த டைம்ல loneliness and lack of acknowledgement, recognition. So இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மென்டல் இஷ்யூஸ் வரும். So இவங்க more prone, these people are not more prone அப்படின்னு சொல்ல முடியாது. So it all depends on the situation and the background. Yeah, it all depends. Muhammad Fazal, do you want to say something? Yeah, Assalamu alaikum to all the ladies here. I am Dr. Mohammad Fazal from Kyle Patnam, Muslim Street. I am really glad and happy to be part of this panel. Thank you so much, Sithi Hawwa sister, for inviting me. I was in the listener and I was observing it, and both the ladies, Katheeja, Nihal, and Niha was really explaining a lot. I was really, their views and points are really worth to hear it, and they are doing a wonderful job. And congrats and kudos to them. And you people are doing wonderful job, Sithi, our sister. Weekly I'm coming and just listening the topics. Whatever you are doing was really good. May Allah and Prophet Muhammad Sallallahu bless you all with all happiness and with good health and for all your family members. So my point of view is, if they are psychologists, so they are more, knowledgeable than mental health as a doctor. See, we see the patients. Tamil la pesava in English, can I continue? ஓகே, நான் தமிழ்லே பேசுகிறேன். மென்டல் ஹெல்த்து நாங்களும் நிறைய கேசஸ் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக ஐசியூ டாக்டர் இங்கே சென்னை விஜயா ஹாஸ்பிட்டல் அண்ட் மெட்வே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து எமர்ஜென்சி கேசஸ் தான் இப்போ பார்க்கும்போது நிறைய டீன்ஸ், அடல்ட்ஸ், டீனேஜர்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து மேக்ஸிமம் வந்து சில ரீசன்ஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ப்ளஸ் வந்து மேரிட்டல் ரீசனால் அது வந்து அந்த மாதிரி இஷ்யூலேயும் வந்து ரொம்ப அப்செட் ஆகி அவங்க தே ஆர் டேக்கிங் இன்டு ஹையர் டிசிஷன். ரொம்ப சூசைட் டேப்லெட் பாய்சன் பண்ணுறாங்க, இல்லை வந்து சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தே ஆர் டூயிங் அண்ட் கம்மிங். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் மேபி அவங்க நீடட். அது வந்து பார்க்க அவங்க வந்து ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அந்த முடிவு எடுத்துறாங்க. அது ரொம்பவே தப்பு ஆக்சுவலாக. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் அவங்க வந்து ஒரு பர்சன்ட்டை ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஓவர் அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்படி ஷேர் பண்ணால் தான் அவங்களோட வந்து தாட் எல்லாமே கிளியராகி அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டோடு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூசைடல் தாட்ஸோ இல்லை வந்து வேறு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷனோ போகாமல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா மேபி அவங்களுமே வந்து நல்லா இருந்து இந்த கொஞ்சம் நல்லா அவங்களுக்கும் மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னா மேபி அவங்களும் அந்த டிப்ரெஷன் அந்த தாட்லேருந்து வெளியில் வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து காமனாக ப்ராக்டிஸில் வந்து ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் பேசுங்க, உங்கள் கூட யார் கூடயாவது இருந்தால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் அண்ட் இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் போய் நீங்கள் உங்களோட இதெல்லாம் வந்து பில்டப் பண்ணி நீங்கள் வந்து, ஏன்னா லைஃப் இஸ் டு லிவ் தான். நமக்கு ரைட்ஸ் கிடையாது நம்ம லைஃப்பை ரூயின் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கேரக்டரை ஸ்ட்ரென்த் பண்ணி அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஃபுல்லாக ஸ்டெபிலைட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஃபார் த சொசைட்டி. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Jazakallah hai, Dr. Fazal. Thank you for your kind words first. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஆஸ் அ டாக்டரா நீங்களும் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த ஷோக்கு வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணதுக்கு முதல்ல ஜஸாக்குல்லா ஹைர். நான் இதை தான் அடுத்த கொஸ்டினாவே கேட்க போனேன். ஆக்சுவலி வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில வந்து சூசைட் பண்றதுக்கான எஃபர்ட் எடுக்கிறாங்க.
அந்த தைரியத்தை கொண்டு வர்றாங்களே தவிர அத வாழ்க்கையில காட்டி முன்னேறதுக்கான தைரியத்தை அவங்க கொண்டே வரமாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். when compared to other countries, இந்தியா இல்ல வந்து சூசைட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அண்ட் டீனேஜர்ஸ் அது வந்து ரொம்பவே டீனேஜர்ஸ் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். பிகாஸ் வந்து நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ இல்ல ரிலேட்டிவ் கிட்டயோ சொல்லும் போது யாராவது நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அதுக்கு சூசைடே பெட்டர் அப்படின்னு அந்த ஆப்ஷனுக்கு போறாங்களே தவிர ஷேர் பண்ணலாம், யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யாருமே வந்து முன்ன வர மாட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இதை கம்மி பண்ண சூசைட் ரேட்டை கம்மி பண்றதுக்கு என்ன எஃபர்ட்ஸ் போடலாம்? Yeah, Katheeja, I think you can start off with that and then I'll ஓகே. continue. ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சூசைடல் ஐடியேஷன்ஸ் அண்ட் சூசைடல் அட்டம்ஸ் வந்து ரொம்ப கூடி தான் இருக்குது, எஸ்பெஷலி அமங் டீனேஜர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி டீனேஜர்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ், அவங்க மத்தியில் தான் வந்து இப்போ வந்து சூசைடல் அட்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து நிறைய காரணங்களால இது நடக்குது. அதுதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து கூட இந்த நீட் எக்ஸாம்னால பல பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த அனிதா, அப்புறமா ரீசெண்டா கூட ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து நீட் எக்ஸாம், தட் இஸ் ஒன் ரீசன். அது மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம், இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்குள்ள போறாங்க. இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்குள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ஐம் ஷுர் டாக்டர் ஃபசலுக்கு இது நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய கேசஸ் இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் சூசைடல் ஐடியேஷன்ஸ் வருது. ஆக்சுவலி இப்போ நம்ம சூசைட் பார்த்தோம்னா வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஓகே, அல்டிமேட்டா நமக்கு பிறந்ததுல இருந்தே தி ஒன் திங் தட் வி ஆல் ஃபியர் அ லாட் இஸ் டெத். இறந்து போறதான் பயப்படுறோம் நம்ம வந்து. ஒரு ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட், லைக் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மள வந்து ஒரு பெட்ல, ஒரு சின்ன பிள்ளைய வந்து பெட்ல போடுறது கூட யோசிப்பாங்க. பிகாஸ் பிள்ளைக்கு எங்க தலையில அடிச்சிருமோ, தலையில அடிக்கிறது இஸ் லைக் பேசிக்கலி லைக் damage to the person or just leading to some kind of an issue. So death அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு inherent fear. ஓகே, ஸோ இந்த டெத் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இவங்களுக்கு ரொம்ப சின்ன, லைக் இவங்க அதையே they are able to face it, like people who are trying to suicide, அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்கிற இஷ்யூஸ், டெத்தை விட வேர்ல்ட்ல இருக்கிற இஷ்யூஸ் ரொம்ப பெருசா தெரியுது. ஸோ தே ஆர் புஷ் டு டெத். ஸோ டெத்துக்கு வந்து வேர்ல்ட்ல இருக்கிற இஷ்யூஸை விட தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ திங்க் these people are very very brave, but they just have to channel their bravery into another area. லைக் அவங்க பிரச்சனைக்கு நேரம் அவங்க பிரேவா நின்று ஃபேஸ் பண்ணலாம், rather than going bravely in front of death. டெத்துக்கு போறதுக்கு முன்னாடி they can bravely face the problem that they're having. So suicidal ideationsக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, again social support தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். the people around, ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரியும், they can understand the person who is under stress or under depression. they can easily make it out. நார்மலா இருக்கிறத விட their mood or anything it will be very low. அவங்களோட ரொம்ப லோவா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போதே they have to pick the clues and they have to give the support. முத்துற வரைக்கும் அதை வெயிட் பண்ணக்கூடாது. they should not wait till it becomes really bad and then try to solve. அது வந்து கையை மீறி போச்சுன்னா வேற you can't do anything. ஸோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல தெரியும் போதே you have to acknowledge it and start working on it. பேரண்ட்ஸுக்கு அவங்க என்ன பண்றது, they can give support. அவங்க வந்து emotional support கொடுக்கலாம், moral support கொடுக்கலாம். and if they realize okay நான் கொடுக்கறது வந்து the child is not responding well அப்படிங்கும்போது they should immediately take the child to a therapist or any person whom the child would find comfort in. ஸோ அந்த மாதிரி இமீடியட்டான ஒரு ஆக்ஷன் வந்து பேரண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா அந்த சூசைடல் தாட்ஸ் இருக்கும்போது they can't think straight. அவங்களால வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த பிரச்சனையை வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்க முடியாது. they are in a place where they think I just want to get out of this pain. இந்த பெயின் எனக்கு இப்போ வேணாம், அது the only option that I can think of is death. நம்ம லைஃப் எண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பெயின் இருக்காது. So in the time the people around, friends and family, they have to take the upper hand, and teachers also and other mentors and everyone, they have to take the upper hand and they have to make sure that somehow this child is protected, or child or anybody, adult also. So that's the என்னோட view. Completely agree with all your points and they were really amazing points. So yeah, I think I also have almost the same points. I think why teenagers or why people see suicide as an option is mainly because they feel super helpless.
They just feel everything is lost and nobody can help them. So there is a lot of helplessness that they are feeling, and they don't see light at all. That, like, they are in a tunnel, and that light that is supposed to be there at the end of the tunnel is not there. So they are very helpless and they don't see hope in living at all. So, like Katheeja said, early intervention is very, very important. If you see signs uh, around you, people around you, if you see signs of, they're being isolating themselves, or they're not emotionally attaching themselves to anybody, they're not having any conversations with anyone, I think those are the early signs anybody can, identify. So I think the first initial thing you can do is have a conversation with them, ask them how they are feeling, or ask them if there is anything that you can help, to help them with. And if they don't open up, and if they are not unable to verbalize anything, then yes, take them to the therapist, or somebody they trust, somebody they can have a conversation with. Also, awareness about suicide and how to prevent all of this. So, through workshops and through spreading awareness is definitely important. One thing you can do to avoid uh, your teenagers going through that path is to spread awareness as much as possible, and train yourself to have good coping strategies. That is, again, I think I would focus more on training the kids from an earlier age itself, maybe when they are in school, when they hit puberty, to train them to have certain abilities to deal with the normal stressors of life. These are very small stressors they are unable to cope with. It can be a very small issue that can lead them to, take this path. So from an earlier age, inbuilt in them these skills that they can learn to overcome these normal stressors of life. Yeah, Thank very you. good points, Katheeja sister and Neha sister. And adding to it, இப்போ எங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து ஸ்கூலில் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு 1 hour கிளாஸ், ஒரு 2 hours கிளாஸ் அந்த மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருக்காங்க. நாட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, பேரண்ட்ஸ்க்குமே அது சொல்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலைன்னா அடிக்கிறாங்க. அதெல்லாமே வந்து ஒரு ஹார்ம்னா அது வந்து அது அவங்களுக்கு மைண்டில் ஒரு அஃபெக்ட் ஆயிரும். ஸோ வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டடீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அதே டைம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் மச் மோர் நீடட் இந்த அப்கமிங் ஒரு லைஃப்க்கு. ஸோ அதனால் ஒன்லி ரீடிங் புக்ஸ் அண்ட் ஸ்டடிங் அண்ட் ஹேவிங் பாசிங் எக்ஸாம் இஸ் நாட் த சைல்ட்ஹுட் லைஃப். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவங்க வந்து இன்வால்வ் ஆனால் தான் தே வில் பி மென்டலி ஸ்டெபிலிட்டி ஆகும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்குமே வந்து டீச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிள்ளைங்களை ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது, படி படி படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. படிக்கிற டைமில் படிக்கணும், அதுக்குள்ளே ஒரு விளையாடுற டைம், ஈவினிங் டைம், ஸ்கூல் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு இது பண்ணணும். அதே போல் எக்ஸாமுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது, 100 marks தான் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம், அவங்களோட எபிலிட்டி எவ்வளோ இருக்குமோ அதை எடுக்க முடியும். ஒவ்வொரு ப்ராக்ரஸ் தான் நம்ம பார்க்கணும். இப்போ குவார்ட்டர்லியில் ஒரு மேக்ஸில் ஒரு 80 marks வாங்கியிருக்காங்கன்னா அந்த அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்கள திட்டாதீங்க. இந்த மாதிரி ஏன் நீ 100 வாங்கலை, ஏன் நீ வந்து இது வாங்கலை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சின்னதுலேயே ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில், ஏன்னா அவங்க இன்னுமே நிறைய ஃபேஸ் பண்ணணும், அவங்க நிறைய மாஸ்டர்ஸ் படிக்கணும், ப்ளஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பேசிக் நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே பில்ட் பண்ணால் தான் அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் ஹையர் ஆகும். ஸோ அதுதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கணும் அண்ட் நிறைய சொல்லிக் கொடுக்கணும், லைஃப் லெசன்ஸு. பிகாஸ் நாட் மார்க்ஸ் மட்டுமே ஒரு பர்சனை டிசைட் பண்ண முடியாது, ஆல் அதர் கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து சொசைட்டியை போல்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் நிறைய பேர் வந்து இது அவங்களோட அதர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு கேம்பஸ் செலெக்ஷன் பண்ணணுமோ, ஒரு எப்படி ஃபேஸ் பண்ணணும், கொஷின்ஸ் எப்படி இது பண்ணணும், இல்லை ஒர்க்கில் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்தா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு
ஸோ இப்போ அதுதான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷரைஸும் பண்ணக்கூடாது, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒரு பையனோ பொண்ணோ வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் கொஞ்சம் ஒரு காஃபி கொடுத்து கொஞ்சம் நைஸ் சேட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி சேட் மாதிரி நம்ம பழகினாங்கன்னா அவங்க ஈஸியாக ஓப்பன் அப் ஆகி பேசுவாங்க. நம்ம வந்து ரொம்ப அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணி ரொம்ப வந்து நம்ம வந்து அவங்க கைக்குள்ளேயே வச்சுக்க இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க எதுவுமே ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து பசங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா தே வில் பி மோர் ஓப்பன் அண்ட் அவங்க வந்து மைண்டும் ரிலீஃபாகவும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு வாட் எவர் அண்டர் கோயிங் அது எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ஸோ மேபி அது நம்ம ஊருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இப்போ வந்து அஃப்கோர்ஸ் எல்லா பசங்களுமே வந்து நல்ல ஒரு லெவலில் வராங்க. ஸோ இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அது அப்ரிங்லே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் இது பண்ணிட்டாங்கன்னா மேபி இன்னும் நல்லா நம்ம ஊர் நிறைய அச்சீவர்ஸ் அண்ட் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட ஐடியாவை நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, ஆல் த்ரீ ஆஃப் யூ வெரி குட் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணீங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டமே அப்படிதான் இருக்கு இல்லையா? மார்க்ஸை வச்சு டிஃபைன் பண்ணுறது, எக்ஸாக்டா ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ வந்து 10th படிக்கிறா இல்லை 12th படிக்கிறா அப்படின்னா தே ஹாவ் லாட் மோர் ப்ரெஷர்ஸ். நீங்க வந்து உங்களுடைய சைல்ட்ஹுட்டையே திரும்ப எடுத்து பார்க்கலாம். நம்ம வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 10th படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டிவி கட், வெளியில போறது கட், ஃபங்க்ஷன்ஸ் கட், ஒன்லி வந்து படிப்புல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எக்ஸாக்டா நம்மளுடைய எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது யாருமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. தூரத்து சொந்தம் பக்கத்து சொந்தம் யாருமே அது வரைக்கும் தெரியாத புதுசா இருக்கவங்க எல்லாம் பாப்அப் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, உங்க பிள்ளைங்க வந்து என்ன மார்க் எடுத்திருக்காங்க. அதுதான் எக்ஸாக்ட் கொஸ்டினா அவங்க வைக்கிறதே. 10th மார்க், 12th மார்க், காலேஜ்னா என்ன காலேஜ் முடிச்சு எங்க ஒர்க், பப்பா அவ்வளோ ப்ரெஷர். ஒர்க் போயிட்டோம் அப்படின்னா எப்போ மேரேஜ் முடிச்சிட்டோம்னா எப்போ குழந்தை, ஃபர்ஸ்ட் சைல்டு வந்துச்சுன்னா எப்போ செகண்ட் சைல்டு. கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயா விடணும். அவங்க வந்து லைஃப வந்து அவங்க வேலை அவங்க வந்து லீட் பண்ணிட்டு போகட்டும். நாம யார் வந்து இன்டர்வெயின் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஸ்டமே அப்படிதான் இருக்குது. மார்க்ஸ் டிபெண்ட் பண்ணியும் அவங்களுடைய அகடமிக் வைஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸ்கூல்ஸ்லயுமே அப்படிதான், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுதான் வைக்கிறோமே தவிர அந்த இடத்துலயே நம்ம அந்த பிள்ளைங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம சுக்குநூறா ஆக்கிடுறோம். ஆனா நம்மளுடைய சிஸ்டமே அப்படிதான் அப்படிங்கிறது சேட்லி அப்படிதான் இருக்குது. செகண்ட் திங், நான் இன்னொரு விஷயம் வந்து உங்க 3 பேர்கிட்டயுமே நான் கேட்க விரும்புறேன். நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏர்லி இன்டர்வென்ஷன்ஸ் மூலமா நாம வந்து அந்த கிட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உள்ள டீனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஐ எம் ஆல்சோ டீச்சிங், நானும் வந்து நிறைய டீனேஜர்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கே டக்குன்னு வந்து கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்க சொன்னீங்க எக்ஸாக்டா நாம அவங்க கிட்ட வந்து கான்வர்சேஷன் பில்டப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தெரப்பி ஹெல்ப்க்கு வந்து நம்ம போகணும், அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ உள்ள டீனேஜர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. they are not ready for conversation, they are not going to share anything. எதையுமே ஷேர் பண்ணவே விரும்பவே மாட்டிருக்காங்க, பேச கூடமே விரும்ப மாட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட பேச கூடமே வந்து எனக்கு தெரிஞ்சு விரும்ப மாட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களை வந்து எப்படி நாம ஹேண்டில் பண்றது, எந்த மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்களா இல்லையா, ஏர்லி சைன்ஸ் அந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அவங்கள எப்படி நம்ம கொண்டு போறது, அதர் தென் தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு அதை விட இப்ப ஏர்லி ஸ்டேஜாவே இருக்கட்டும், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு வேல வந்து நம்ம அவங்கள வந்து மோல்ட் பண்றது. So Okay, how so to that's I okay. Yeah, Nihal, continue. no, it's okay, you can start off. I will continue later. ஓகே. ஸோ ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு நல்ல கொஷின் அது. ஏன்னா வந்து முன்னாடி இருந்த பிள்ளைகளை விட இப்போ வந்து நீங்கள் இன்ட்ரோவர்ட்டடாக பிள்ளைங்க பசங்க இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தேட் நம்ம என்ன பார்க்கணும்னா, மேபி வந்து அவங்களோட சுச்சுவேஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் சில்ட்ரன் ஃப்ரம் த ஏர்லியர் ஸ்டேஜஸ். நம்ம ஜென்ரேஷன், நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனை விட
இன்னைக்கு இன்னைக்கு டீனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் ஆர் மோர் டிஃபிகல்ட். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து த ஒன்லி ஆக்சஸ், த ஒன்லி சோஷியல் லைஃப் தட் தே ஹேவ் இஸ் த்ரூ இன்டர்நெட். ஸோ சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. தட் இஸ் வேர் தே இன்ட்ராக்ட் த மோஸ்ட் நம் தேன் ரியல் லைஃப் பீப்புள். ஸோ ஒரு விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற விஷயம். அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் அந்த சோஷியல் மீடியா மூலமா தே ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். தே ஆர் கான்ஸ்டன்ட்லி கம்பேரிங் தெம்செல்ஸ் டு அதர்ஸ். நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மட்டும்தான் நம்ம வந்து வில் கம்பேர். பட் இன்னைக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் தே ஆர் ஃபேஸிங் ரைட் நவ். அண்ட் another thing is ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாற மாற people children become children are relating to different things. So நம்ம வந்து நம்மள கொஞ்சம் educated வைக்கணும். We have to be on trend. I mean, we have to be updated with the trend just for our children. நம்ம childrenக்காக வேண்டி நம்ம வந்து கொஞ்சம் updated இருக்கணும். And we should be able to strike a conversation with them based on something that they will be interested in. So நமக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி பேசுறதை விட அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி பேசணும். So இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா maybe they'll be more interested in video games or like social media influencers, and maybe like comedy, stand up comedy, and like stuff like that. So அந்த மாதிரி விஷயங்களுக்கு they might respond more, and that is just relatability angle. But other than that, maybe பசங்க வந்து பேசாம இருக்கிறதுக்கு காரணம் because they are not comfortable to share things, and maybe they somewhere they feel that they are being judged. That this person is trying to change them, trying to make them do things their way. So அந்த ஒரு ஆங்கிள் இருக்கிறனால கூட மேபி these children are not opening up. ஸோ நம்ம அவங்க வழியில போய் தான் நம்ம அவங்கள பிடிக்கணுமே தவிர அவங்கள நம்ம வழிக்கு வர எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். சம்திங் தட் we cannot relate ourselves to. மேபி வந்து ஆன்லைன்ல இருக்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட சண்டை போட்டிருக்கலாம், ஆர் சம் இஷ்யூ லைக் ஏதாவது ஒரு டாப் போஸ்ட்ல கமெண்ட் பண்ண போய் சம் இஷ்யூ ஹேப்பன். என்ன நம்ம யோசிப்போம், என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா, லூசுத்தனமா இருக்குது, யாரோ தெரிஞ்சது தெரியாது. பட் ஃபார் them it's important because that is where their life revolves. அவங்களுக்கு ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸை விட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் மோர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு that is what matters more to them. ஸோ அவங்களுக்கு வந்து ரிலேட்டபிளான விஷயங்களை பத்தி மேபி we can start. அப்படி பேசி 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 maybe we can just get to make them open up and talk a little bit. So that's just my opinion. Yeah, I would like to add to that. Even I was a teacher for some time, and I did notice a lot of introverts in my class, and they were hesitant to speak. So I will just tell you how I involved them in my classes. Firstly, give them the space and make sure that Neha, you Neha, yeah, can you hear me? Hello. now Okay, I okay. can hear you. கொஞ்சம் All வால்யூம் right, all கூட்டி right. வச்சுக்கோங்க. Okay, One you can second. continue. Okay. Okay, is this better? Yeah, it's more better. It's better. Okay, fine. So how to involve introverts. I think introverts hate being picked and targeted. They hate that. So that is one thing you shouldn't do. So instead of having only certain activities only for introverts, you can have it for the whole class. Teach one skill for the whole class, and ask them to present in however they like to present it. Like any topic, very trending topic for that generation, you can pick it up and you can teach them in a very structured manner how to present that essay or how to present that speech, and you ask the children to follow it. So introverts, when they are given an outline, they love it. When they are given a structure, they love it. They will just follow that. So that is step 1. Step 2 is positive reinforcement. Encourage them, tell them they are doing great, and tell them that you would like to see more of their presentations or their speeches. So that will encourage them to do better. This is how I did it in my classes when I saw that introverts are not participating. And how to start conversations. Katheeja almost covered all the points. Relatability is very important, and give them some space. Tell them that you are there for them at any time, and you can reach them at any time. Give them that space and just tell them, I am here. I think that is more than enough.
they will start conversations themselves. Yeah, it's Yeah. both Katheeja sister and Neha sister said. Adding to the point, நான் ஆக்சுவலாக எங்கள் ப்ராக்டிஸில் வந்து இது ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. ஒரு 12-year பாய் ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகி, ஐ திங்க் ஒரு சயின்ஸ் எக்ஸாமோ சம்திங் ஹாஃப் இயர்லி எக்ஸாமு அந்த மாதிரி வாஸ் ஸோ இது ஒரு 3 days ஹி வாஸ் லாக்ட் இஸ் டோரு. ஒரு ஃபுட்டு எதுவும் எடுக்காமல் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அவர் 3 நாளாக யார்ட்டையுமே பேசலை. அப்புறம் வந்து அவங்க கூட்டு வரும்போது நாங்கள் வந்து தனியாக செப்பரேட் ரூமில் வச்சு கேட்கும்போது ஹி வாஸ் ஸோ அஃப்ரைட். அது ஒரு தான் ரீசனாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஸோ என்ன பேரண்ட்ஸ் வந்து என்ன இது பண்ணுவாங்க, ஸோ அந்த மென்டாலிட்டி. அண்டு ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்து கலாய்ச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஃபெயில் ஆன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் பண்ணனால ஹி வாஸ் ஸோ அப்செட். அண்ட் 3 days வந்து ஸ்கூலுக்கு போகாமல் ஹி வாஸ் ஆல் அலோன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஹி ஓப்பன்ட் அப் எவ்ரி திங். வந்து நாங்கள் கேட்டோம் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, எங்களை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, படி படி படின்னு. ஹீ ஹேட் சம் அதர் இன்ட்ரெஸ்ட். அவருக்கு வந்து ஃபுட்பால் அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டடீஸில் கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது வி என்கரேஜ் தம், ஓகேப்பா ஸ்போர்ட்ஸும் உனக்கு முக்கியம்தான், ஸோ பட் நீ இதுலேயும் கொஞ்சம் ஈக்குவலாக டைம் கான்சென்ட்ரேட் பண்ணு, அதையும் நீ பண்ணு. இந்த டைம் உனக்கு வந்து எப்படி யார்கிட்ட என்ன பண்ணால் உனக்கு வந்து இப்போ உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பேசுங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைங்க. நீங்கள் மற்றவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க மாதிரி நினைக்காதீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கலாய்க்கிறாங்க அதை பற்றி திங்க் பண்ணாத. நீ வந்து இதெல்லாமே வந்து நீ வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் பாசிட்டிவ் திங்கிங்காக நான் வந்து அதெல்லாம் ஒதுக்கிட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கலாம் கேட்காம நான் வந்து பாசிட்டிவாக நீ ஃபீல் பண்ணி அதை வந்து ரியலைஸ் பண்ணி நீ வந்து கான்சென்ட்ரேட் உங்கள் ஸ்டடீஸ் அண்ட் உங்கள் இது வேறு பற்றி யோசிக்காமல். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஹி ஜஸ்ட் ஸ்கோர்ட் அ குட் மார்க்ஸ், ஹி கேம் பேக் ஒரு 3 months கழிச்சு. ஸோ அது பார்க்கும்போது அதுதான் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெஷலி. ஏன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கும் பயப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலாய்க்கிறாங்கன்னு அதுவும் பயப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பர்சன் அவங்க ஒன்று ஃபேமிலியாக யாராவது அவங்களுக்கு க்ளோஸாக இருந்தால் அவங்ககிட்ட பேசணும். இல்லைனா வந்து மேபி அவங்களுக்கு ஒரு இவங்க சொன்ன மாதிரி நிஹாஸ் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும். அண்ட் பேரண்ட்ஸ் ஷுட் ரியலைஸ் வந்து இந்த இந்த காலத்தில் ஒன்லி மார்க் மட்டும் எதுவுமே வந்து நம்ம சாதிக்க போகிறது இல்லை. மார்க் அப்பார்ட் ஃப்ரம் இது எத்தனையோ பேர் ஸ்டடீஸில் கம்மியாக இருந்து அதர் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ பேர் வந்து நல்லா ஷைனாக இருக்காங்க. நம்ம நிறைய பேர் லெஜண்ட்ஸ் எக்ஸாம்பிளாக வைக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க ஒரு பேரண்ட்ஸுமே மோட்டிவேட்டடாக எடுத்து நம்ம பையன் இவ்வளோ கம்மியாக இருக்கான்னு ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இல்லாமல் தே ஷுட் ஆல்சோ பி ஃப்ரெண்ட்லி எனஃப். அண்டு அவங்க வந்து பையன்டையோ ஒரு கேர்ள் சைல்டோட தாட்டை வந்து அவங்க சைடில் யோசிச்சு ஓகே நம்ம பல நம்ம பிள்ளைங்க என்ன இதில் வீக்காக இருக்காங்கன்னு அதை தான் நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்கள இது பண்ண தவிர அவங்கள திட்டுறதோ அவங்கள வந்து அடிக்கிறதோ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவங்கள வந்து இது மேலும் அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ரெஷரைஸ் ஆக்கி இன்னும் அவங்கள டவுன்ஃபால் பண்ண தான் செய்யும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் தான் நான் மெயினாக சொல்லுவேன், மோட்டிவேஷன் நீங்கள் கொடுங்க. நீங்கள் வந்து அப்போ தான் உங்கள் பசங்க வந்து ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ அதுதான் என்னோட தாட்டாக நான் இருக்கும். தேங்க்யூ. ஜசாக்லா ஹைர். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் கிவிங் ஸ்பேஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் வந்து நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க, ரைட்? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், மென்டல் ஹெல்த் பற்றியும் பேசணும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதாவது இப்போ உள்ள டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். அண்ட் நிறைய சப்ரீன் சையத் முஹம்மத், wait a minute. So another one is Sabreen. Hello, Assalamu alaikum. Walaikum assalam. உங்களுடைய தாட் ஷேர் பண்ணுங்க. Yeah, okay. I wanted to ask you about a case which I have seen a few days ago in my school. I'm a teacher. Can you hear me? Yeah, please little louder. Okay. So I'm working as a teacher, and a few days back I was in a situation where I saw a kid who got immense anger within himself. அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. He doesn't want to be dictated at all.
Even a tiniest comment over him makes him more furious, ரொம்ப furious ஆகுறான். And he picked up a chair and tried to throw at a teacher. So, and to top it all, and he's just 4 years old. So அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க ஏதாவது, do you have any idea how to handle him? Can you hear me? Yes, yes. It's a very good question, and anger management is a very big problem in classrooms. And as a teacher, it becomes really difficult to manage Mm. uh, a class if there is a student like this. There was one activity we used to do in class. It is called turtle activity. So kids with anger issues, it comes to them because maybe in at home they are put down, and they're not they're asked to keep quiet. So this displacement happens in the classroom. They come and show their anger in the classroom. That is one reason. Or another reason, maybe they're not disciplined well. So as a teacher, what you can do is this turtle technique that we were taught. It's a few steps. So you gather the kids, and you tell them, we are going to behave like turtles today. We all have anger. Can you show me your anger? First you ask them to show their anger, this emotion. How is it shown? Show me. So they will make a big ruckus. Then they will shout and all of that. Yeah. So then you tell them, okay, so now if your mummy scolds you, how do you feel? If mummy acts like this, how do you feel? So they will show sadness as an emotion. They will enact it to you. Then you tell them, okay, now all of you are children. Do you like to be nice children? Let us all try and behave like a turtle. So the three steps. First step is the turtle always goes inside the shell when he is feeling angry. So you ask them to hug themselves very tightly, or you ask them to keep quiet, or I think hugging is much better. Hug themselves very tightly when they are feeling angry. When the turtle feels angry, he goes inside the shell. He goes inside his shell and he thinks about why he is angry. Then he thinks, should I show my anger? How will the other person feel? He thinks about these two questions. Why He thinks about, should I show my anger, and why am I angry? Then after he thinks, he comes out, and then he does a little breathing. So you can teach them to do breathing exercise a little bit to calm themselves down. And then the turtle is very happy, and he goes to play with his friends. After his anger has reduced, he goes and plays with his friends. uh, so this is one technique. Another one, like you're saying, that he starts throwing things and all of that. Mm. uh, it can harm other person also, it can harm him also. So he needs that release. It is totally understandable. There is anger built in, and he needs the release. Maybe you can tell him, okay, you are angry, you want to do something. You can give him a pillow, or you can give him a soft toy. You can ask him to punch that to release the anger. Okay, okay, sure. It all seems interesting, and I think I can try this again. Thank you. Thank you. நிஹா, இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் வந்து நம்மளுடைய ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா நிறைய நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் நல்ல ஒரு சேஞ்ச் வரும் சின்ன பிள்ளைங்களுடைய அந்த தாட்ல, அந்த பிஹேவியர்ல அப்படின்னு சொல்லலாம். சப்ரின், Yes. உங்களுக்கு இந்த பதில்ல சாட்டிஸ்ஃபைடா? Yeah, I'm very much satisfied. And also, it's a different perspective, I feel. Okay, so I guess Sithi Hawwa Lata's network issues, I guess. So Yeah. I think I just would like to add one more thing. So இப்போ வந்து அப்போ நீஹா சொன்னது வந்து it was a wonderful technique that you can use for anger. So I think, Sabreen, since you're a teacher, Mm. you can inculcate such real life skills to your children as you teach them. Like day to day, maybe once in a week or something, just like கொஞ்சம் டைம் இந்த மாதிரி ஸ்கில்ஸுக்குன்னு allocate பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள், so to how to solve problems, or how to deal with stress, or how to deal with anger, or how to handle your sadness,
சேட் ஃபீலிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கூட ஐ திங்க் யூ கேன் டீச். பிகாஸ் teachers, I think they're the biggest weapon or tool for this community, நம்ம கம்யூனிட்டில. ஏன்னா வந்து டீச்சர்ஸ் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட். அவங்க வந்து சொல்ற விஷயங்களை வந்து நல்ல அவங்க நிறைய விஷயங்கள் இம்பார்ட் பண்ணலாம். ஸோ யூ கைஸ் ஹேவ் தட் பவர். ஸோ ஐ திங்க் யூ கேன் டூ சம்திங் லைக் திஸ், ஸோ தட் நாட் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு அகடமிக் வைஸ்ல வந்து ப்ரோக்ரஸ் மட்டும் இல்லாம as a person also they're evolving, there is a growth in them. So just a suggestion. Yeah, that's a great suggestion actually. And I feel really great to be part of this conversation because I get to know different suggestions and perspectives of life, of how to deal children and all. I have never heard of these before. So I think, yeah, let's give a try. And thank you all. ஜசாக்லா ஹை சப்ரீன், எங்களோட இந்த கான்வர்சேஷன்ல கலந்துக்கிட்டதுக்கு. Yeah, my pleasure. நம்ம pretty much நிறைய விஷயங்கள் கவர் அப் பண்ணோம் இன்னைக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி. ஸோ ஆடிங் டு அவர் கெஸ்ட் கதீஜா அண்ட் நிஹா அண்ட் ஆல்சோ டாக்டர் ஃபசல், நீங்களும் நிறைய விஷயங்கள் எங்க கூட வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டைம் எடுத்து எங்களோட ஷோக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ஜசாக்குல்லா ஹைர். ஸோ டு ரேப் அப், நம்மளுடைய லாஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது லாஸ்ட் கொஸ்டின் கூட சொல்ல தேவையில்ல, நம்மளுடைய லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சாட்லி ரொம்ப நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கண்டினியூ பண்ணலாம் நிறைய விஷயங்களை. ஸோ லாஸ்ட்லி நான் கதீஜா கிட்ட கேட்க விரும்புறது, நீங்க ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இஸ்லாம் வைஸ்ல ஒரு சைக்காலஜி பேஸ்ல நல்ல ஒரு பேஜ் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க அந்த இடத்துல கொண்டு வரணும். So, what is your upcoming projects? Okay, so வந்து இப்போ we have a lot of ideas. Okay, so நிறைய ideas வருது, but we have to like properly structure it and schedule it. So right now எங்களோட project அப்படின்னா வந்து on the 1st of March நானும் நீஹாவும் we are conducting a workshop on the topic mental health through the eyes of Islam. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் வந்து ஒரு புது டாபிக் தான். நம்ம நிறைய பேருக்கு வந்து இட்ஸ் ரிலேட்டிவ்லி நியூ டாபிக். ஸோ வந்து அப்படி இருக்க அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி இஸ்லாமோட ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். ஸோ ஹவு கேன் வி கிவ் அட்ரஸ் மென்டல் ஹெல்த் த்ரூ த நேரட்டிவ் ஆஃப் இஸ்லாம். ஸோ அந்த ஒரு டாபிக்ல வந்துட்டு we are just giving an introductory session to get a little insight into this field and how it works and what are the various like deep nuances of this field. So அப்படிங்கிறது, so this is just ஒரு introductory session and I'm sure like இது வந்து நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கும். ஏன்னா நாங்க பண்ணும்போது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி ஆங்கிள் நம்ம பார்த்ததும் இல்லை, பார்க்க யாரும் சொல்லி கொடுத்ததும் இல்லை. and there is so much that we have in our own hands right now. இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம குரான்லயே நிறைய விஷயம் இருக்குது. ஆனா நம்ம வந்து அதை முன்னாடி அந்த மாதிரி நம்ம வந்து குரான் அந்த ஆங்கிள் நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கணும். ஏன்னா வந்து நமக்கு இங்க புதுசா இருக்குது. இன்னும் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. தேர் ஸ்டார்டிங் டிஃப்ரெண்ட் தெரப்பி டெக்னிக்ஸ். மென்டல் இஸ்லாமை வச்சுட்டே வந்துட்டு தெரப்பி டெக்னிக்ஸ் வந்து டிசைன் பண்றாங்க. பல புது 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 டிஸ்கவரிஸ் அண்ட் புது புது ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அது வந்து அங்கே உள்ள விஷயமா மட்டும் இருந்துடக்கூடாது. இட் ஷுடன்ட் பி ஜஸ்ட் தேர், இட் ஷுட் கம் டு our community also. Our people also should be well adjusted, well accomplished people. So நமக்கும் அந்த knowledge தேவை. So this is just a humble initiative from our side. ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் தான் இது. We are just hoping inshallah this will catch momentum and people will start talking more about mental health and start acknowledging their own mind and acknowledging what their mind says. அவங்க மைண்ட் அவங்க கிட்ட என்ன பேசுது அப்படிங்கறத வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. Okay, so we really wish that happens. And Shajia Kizar, she is also our junior and she has also completed her masters in psychology. So I think she has something to say. One second. Yeah, great points, you and Neha. Amazing. Yes, this is the first time I'm joining a Clubhouse room. I don't exactly know how this works, but then seeing you guys up there, I was really inspired to join this. So I'm glad I did. You guys made some really amazing points, and it really hit home. Like
when you said about talked about relatability and all that, it really hit home because I have hands-on seen, especially நம்ம கம்யூனிட்டியில காயல்பட்டினத்துல நம்ம பார்த்துருக்கிறது, you and I, everyone would have seen this very commonly. What relates to the kid, அதை பத்தி நம்ம பேசினா they listen more. நீங்க சொன்னது it made a point because I read somewhere, I don't remember where I read this, but this kind of hung in there for me. It said when you don't listen to the small things they say when they are little, they won't tell you the big things when they grow up. So we know how much important communication is with kids. அது ரொம்ப பிடிச்சது what you told. And this initiative you've taken for the workshop, excellent initiative. I'm sure people in our community need it a lot and looking forward to it. And could you also tell about, tell how the workshop is going to be? Is it going to be a hands-on thing or via Zoom or Clubhouse? அது எது மாதிரி சொல்றீங்களா? Okay, Shajya, thank you so much for feedback. I'm really, really happy. And so இது வந்து Zoomல தான் வந்து பண்ண போறோம் inshallah. And we have also like we have, I'm sure, I think you know, the HULM Center for Awareness pageல வந்து we posted it. We also sent the registration link on the page. So அதுல தான் வந்து இருக்குது. So it's going to be on Zoom only. And as usual, I'm sure you know this, it's going to be a short workshop and a lot of activity based stuff, theory and a mix of theory and activity. So இதுதான் வந்து basic இது structure. Thank you so much. I think it would be it would make it a little easier for people if you mention it's via Zoom, because there was no point. The registration link irundhudu, but then it didn't say if it was in a venue or through Zoom. Adu mattum panna nalla irukum. Okay, no problem, we'll do that. Actually we added them to a group and then we thought we could do it, so no issues, we'll post it on Instagram. Thank you so much. No problem. தேங்க்யூ ஸோ மச் சஜியா, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எங்களுடைய ஷோவில் வந்து ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய கதீஜா, உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து என்னுடைய விஷஸ். நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இது. மெயினாக வந்து இட்ஸ் வாட் இட்ஸ் கோயிங் டு பி அ லிட் அண்ட் ஐ ஓப்பனிங் ஈவெண்ட் கூட சொல்லலாம். இது கண்டிப்பாக வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஊர் மக்கள் கிட்ட மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய ஒரு நல்ல ஒரு தாட் வரும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பம். பிளஸ் வந்து இஸ்லாமிக் பேஸ்ல வந்து நீங்க கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் அ சூப்பர் இனிஷியேட்டிவ். ஸோ கீப் கண்டினியூவிங். நிறைய விஷயங்கள் நீங்க இது மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி உங்களை நீங்க பண்றத வச்சு நம்ம ஊர்ல நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து உருவாவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மெயினா வந்து நம்ம ஊர்ல சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு யாருமே வந்து ஓப்பன் அப்பா பண்ணி போறதே கிடையாது. அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா, இந்த ஈவெண்ட் மூலமா நிறைய மாறும் அப்படிங்கறது நான் கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா மாறணும், அதுதான் என்னுடைய விஷயம் கூட. ஸோ வெரி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் அப்கமிங் ஈவெண்ட்ஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் லாத்தா. ஸோ நிறைய துவா பண்ணுங்க இன்ஷால்லா. யூனோ அட் எண்ட் ஆஃப் த டே நிறைய துவா மூலமாக தான் வந்து it will reach a lot of people. We hope it reaches people so that அவங்களும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும், அவங்களுக்கும் இதை பற்றி நம்ம அவேர்னஸ் வரணும். அல்டிமேட்டாக அவேர்னஸ் வரணும், அதுதான் நம்மளோட ஒரு கோல் இங்கே. ஸோ இன்ஷால்லா all of you, if possible, please attend the session and I'll be super happy. And I'm sure like உங்ககிட்ட இருந்து நான் கண்டிப்பா நிறைய விஷயம் நாங்களும் கத்துப்போம். So I hope it's like a space for mutual learning and exploring. That's it. So jazakallah khairan. MashaAllah, congratulations Katheeja sister for your workshop and all the best and success for you. MashaAllah, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆக்சுவலாக இந்த பிளாட்ஃபார்ம் சித்தி ஹவ்வா சிஸ்டர். ஏன்னா நான் ரொம்ப கீழே வந்து ஒரு ஜென்னாக நம்ம இருக்கோம், எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் யூ ஆர் கிவிங் ஈக்குவல் ஸ்பேஸ் டு த மென் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸாக்குல்லா ஹைரா. அண்ட் இவ்வளோ லேடிஸ் நீங்கள் வந்து இவ்வளோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நம்ம ஊரில் நிறைய லேடிஸ் வந்து முன்னின்று நிறைய பண்ணணும். நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயம், நிறைய யங் ஆஸ்பைரிங் டேலண்ட்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்காங்க. இப்போ சப்போஸ் நிறைய பேர் பேக்கிங் பண்ணுறாங்க, நிறைய இன்ஸ்டாகிராமில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்புறம் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறையா பேர் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, சைக்காலஜிஸ்ட்டு, ஸோ டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ ஆல் த ஃபீல்டில் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம லேடிஸை நம்ம டவுன்லேருந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் லேடிஸாக அவங்க இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஸ் அ ஜென்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் காயல்பட்டினம், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப்
the ladies here and who are not also here, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நிறைய டேலண்ட்ஸ் கொண்டு வந்து இன்னும் நிறைய ஊருக்கு நிறைய விஷயங்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி சித்தி ஹவ்வா சிஸ்டர். மே அல்லாஹ் bless you all of them. Thank you so much. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆமீன். ஜஸாக்குல்லா ஹைர். அஸ் அ மென்னா வந்து டாக்டர் ஃபசல் நீங்க இந்த ஷோல வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணதுக்கு நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் வந்து இங்க வந்து இந்த மேடை வந்து ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. அவங்களுடைய தாட்ஸ், நம்மளுக்கு தேவை வந்து குட் தாட்ஸ் மட்டும்தான், குட் அவேர்னஸ் மட்டும்தான். அதுக்காக மட்டுமே தான் இந்த ஷோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க நம்ம ஊர்ல நிறைய இன்ஸ்பைரிங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அவங்கள எல்லாத்தையுமே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் இந்த ஷோவோட நோக்கமே. அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வீக்கும் ஒரு குட் டேலண்ட்ஸை எடுத்து அவங்கள வந்து நம்ம இந்த ஷோ மூலமா வந்து நிறைய பேருக்கு காமிச்சிட்டு இருக்கோம். அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு இன்னும் அப்கமிங்கா வந்து நிறைய டேலண்ட்ஸ் நம்ம ஊர்ல வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக தான். ஸோ கண்டிப்பா துவா பண்ணுங்க, இந்த ஷோ வந்து இன்னும் லாங்கா போகணும் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஜஸாக்குல்லா ஹைர். கதீஜா சிஸ்டர், எங்களுடைய ஷோக்கு வந்து ஹெல்ம் பத்தியும் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப பொறுமையா அழகான முறையில ஷேர் பண்ணீங்க. எக்ஸாக்டா. அண்ட் நிஹா, மாஷா அல்லா, நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க சொன்னது. மெயினா வந்து இந்த டேர்ட்டில் விஷயம் சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுடைய ஆங்கரை எப்படி ஹேண்டில் பண்றது, ரொம்ப ஒரு முக்கியமான தெரியக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தூரம் எங்க ஷோக்கு வந்து ரொம்ப பொறுமையா நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ஜஸாக்கல்லா ஹைர். கண்டிப்பா ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் ஃபார் யுவர் அப்கமிங் ஈவெண்ட்ஸ். இன்னும் நிறைய நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் என்னுடைய துவாவும் கூட. Jazakallah khair and thank you so much, Lata. Thank you so much. And inshallah, Kyle Clubhouse வந்துட்டு it's already reaching a lot of people. Yeah, I was very happy. ஏன்னா என்ன அந்த போட்டிருந்த அந்த ப்ரோமோவே வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ your initiative is wonderful. நிறைய பேரை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரையோ, which is not something that we can disregard ever. So thank you so much for this platform. எனக்கும் நீஹாக்கும் வந்து you gave the space to talk about ourselves and to talk about our small initiative. So adukku romba romba jazakallah khair. Thank you for having us, and this is a great platform. Thank you so much for having us. ஜஸாக்கல்லா ஹைர். இதோட நாம இங்க நம்மளுடைய 6th எபிசோட எண்ட் பண்றோம். ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஜஸாக்குல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நாம இங்கே நம்மளுடைய எபிசோட முடிக்கிறோம். அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் வீக் வருது. கண்டிப்பா இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நம்மளோட கெஸ்டோட சர்ப்ரைஸ் கெஸ்டா நிறைய பேர் வந்து பேசினாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நாம ஒரு நல்ல சூப்பர் கெஸ்டோட உங்களை நான் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் காயல் கிளப் ஹவுஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கிளப் ஹவுஸ் ஆப்பை ஓபன் பண்ணி காயல் கிளப் ஹவுஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஐம் ரிப்பீட்டிங் திஸ், கண்டிப்பா கிளப் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம், சேஃபஸ்டான பிளாட்ஃபார்ம். இந்த ஷோவை அதுல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கிளப் ஹவுஸ்க்கு வாங்க. அண்ட் மோர் டீனேஜர்ஸ் ஆர் வெல்கம். நாங்க நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறோம் ஃபார் டீனேஜர்ஸ்க்கு, நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கிறோம். ஸோ நீங்க காயல் கிளப் ஹவுஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க கிளப் ஹவுஸ்ல. அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் காயல் கிளப் ஹவுஸ், அதை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளுடைய யங் டேலண்ட்ஸ், நம்ம ஊருடைய, நம்ம கம்யூனிட்டியோடைய யங் டேலண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அந்த நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஷோ. ஸோ இதோட நான் இங்க என்னுடைய இந்த எபிசோட முடிக்கிறேன். ஜஸாக்குல்லா ஹைர் ஃபார் எவ்ரி ஒன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.